வணக்கம் மக்களே, வெளிய பூகம்பம் வந்துச்சாப்பான்னு யாராச்சும் என்கிட்ட கேட்டா, அப்படியா நான் தூங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு அருமையான தூக்கத்தை போட்டு எழுந்துட்டேன். எழுந்ததும் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளும் பண்ணிட்டு வர காலதாமதம் ஆயிடுச்சு. நான் எப்பவுமே தூங்குறப்போ இந்த 2 போர்வைகளை மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது 2 மட்டும் கலைஞ்சிரும். அதனால அது மட்டும் பக்காவா மடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு பயிற்சி கூடத்துக்கு லீவு, உடம்ப சூடு ஏத்துறதுக்காக புல்லப்ஸ் மட்டும் பண்ணிட்டு நேத்து போட்ட தொடக்கரை ஒரு கோட்டை எந்த அளவுக்கு வலிக்குன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக 2 ஸ்பாட்ஸ் தான் போட்டேன். அதுலயே தெரிஞ்சது கால் கட்டிங் பிளேயர் மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு ஒரு குளுக்கல் ஷேக்க போட்டு அதே எனர்ஜியோட பாக்கி இந்த எடிட்டிங் வேலையை பண்ணி முடிச்சாதான் வீடியோ போட முடியும் அப்படின்றதுக்காக எடிட்டிங் வேலையில உட்காந்துட்டேன். அருமையான மதிய உணவை சாப்பிட்டு நம்ம லாரன்ஸ் அண்ணா அவுட்ஃபிட்ல ஆபீஸ் வந்து ரீச் ஆயிட்டு சில பல புகைப்படங்களை எடுத்துக்கிட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தர் சர்க்கரை வெட்டில இருக்கிறேன்னு சொன்னாரு. அவரு இரவு உணவு பார்த்ததும் சூப்பர் நண்பா, சர்க்கரை வெட்டை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு என்னோட இரவு உணவையும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த நண்பரோட போக்கே சரியில்லை. வர வர காவலன் பட விஜய் மாதிரி போனும் கைமா சுத்தின்னு இருக்காரு. இந்த ஏசி எதுக்கு இவ்வளவு வெட்ட வெளியில ஓப்பனா வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் உங்க லைஃபும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிங்க. பேசினே கட்டூசி போட்டு நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் போய் இந்த மியூசிலியா வாங்கிட்டு நிர்வாகம் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பாலை வெட்டிட்டு மியூசிலியை கொட்டிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு நாள் முடிச்சிட்ட மக்களே. ஆனா ஏதோ ஒரு பர்பஸோட தான் உங்க லைஃப் இருக்கு. அதை மட்டும் தேடி கண்டுபிடிங்க. அதனால அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ சாத்திக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பை.